பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற சகோதரி மகேஷ் பெரிய அக்காவை நினைக்கின்ற போது எனக்கு வேலு நாச்சியாருடைய ஞாபகம் தான் வருகிறது. வேலு நாச்சியாருடைய படை இப்படிதான் இருக்கின்றது. வேலு நாச்சியார் யார்? அந்த பெண்மணி யார்? நான் காஞ்சிபுரத்திலே அக்காவுடைய சகோதரி மகேஸ்வரியுடைய கூட்டத்தை நான் ஒன்று சந்திக்கின்ற போது ஒரு சரியான பெண்மணி இந்த இயக்கத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பின்னாலே இதோ அமர்ந்திருக்கின்றார்களே இளைஞர் பட்டாளம். உள்ளபடியே எனக்கு நான் கேட்டுக்கொண்டேன், இந்த கூட்டத்திலே நான் பேச வேண்டும் என்று செங்கத்திலே இருந்து நான் பஸ் பிடித்து நான் வந்தேன். ஏன் தெரியுமா? இங்கே அமர்ந்திருக்கின்ற சகோதரர் ரமேஷ் கண்ணா அமைதியா இருப்பாரு. ரமேஷ் கண்ணா அமைதியா இருப்பாரு. ஆனா அவருக்கு ஒரு பெரிய பட்டாளமே இருக்கிறது. ஒரு செகண்ட்ல ஒரு ½ ஹவர்ல 1000 பேர் சேர்த்துருவார். ரமேஷ் கண்ணா அவர்களே, அருமையாக பேசிய அருமையந்தன் செடியன் அவர்களே, முன்னாள் இந்நாள் நகரமன்ற செயலாளர், சுறுசுறுப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற அன்புக்கினிய சகோதரர் பூங்காமணம் அவர்களே, மாவட்ட மதிமுகவுடைய பொறுப்பாளர் அண்ணன் அவர்களே, சகோதரர் சேகர் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற மக்கள் மன்றத்தினுடைய எழுச்சி மிக்க தோழர்களே, தோழிகளே, இளைஞர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் நான் சார்ந்திருக்கின்ற இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பாக என்னுடைய பணிதலான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தோழர்களே, எனக்கு 1 மணி நேரம் தேவை. நான் அக்காவை பற்றி நிறைய பேசணும்னு நினைச்சேன். எனக்கு 1 மணி நேரம் கேட்டுக்கிட்டேன். ஒரு 5 நிமிடம் பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. அன்புக்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, இன்றைக்கு நாம் யுத்த களத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். மோடியுடைய பாசிச ஆட்சியை வீழ்த்துவதற்காக நாம் யுத்த களத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். யுத்த களத்திலே மோடி இடத்திலே துப்பாக்கிகளும் பீரங்கிகளும் இருக்கிறது. ஆனால் நம் இடத்திலே ஒன்றும் இல்லை. நாம தான் வெற்றி பெறுவோம். எப்படி வேலு நாச்சியாருடைய படையிலே உடையார் என்ற படையை ஆரம்பித்தார்களோ, வேலு நாச்சியார் அந்த படை இங்கே சகோதரி மகேஸ்வருடைய பின்னாலே இருக்கின்றது. இவரெல்லாம் புதிய சூரியனுக்கு வாக்குகளை சேகரிக்கத்தான் வந்திருக்கிறார். அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, மோடி இன்றைக்கு எங்களுடைய அருமை தலைவர் ராகுல் காந்தி நடைப்பயணத்தை முடித்துக் கொண்டு வயநாட்டிலே அவருடைய தேர்தல் பணியினை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நம்ம தமிழ்நாட்டிலே வாழும் அம்பேத்கர் மறைந்து விட்டார். ஆனால் இன்றைக்கு இந்த இயக்கத்தை கட்டி காத்துக் கொண்டிருக்கின்ற ஒடுக்கப்பட்ட மக்களுடைய லட்சியத்தை எல்லாம் இன்றைக்கு எதிர்த்து அவர்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்ற அண்ணன் திருமாவளவனுடைய இங்கே அவருடைய சகோதரர்கள் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். 1902ஆம் ஆண்டு மோடி குஜராத் முதலமைச்சராக இருக்கின்ற போது அவருடைய நிலை உங்களுக்கு நன்றாக தெரியும். 2000 இஸ்லாமிய சகோதரர்களை கொன்று குவித்த மோடிதான் இன்றைக்கு இந்த நாட்டினுடைய அதிபராக வளம் வந்து கொண்டிருக்கின்றான். யார் அந்த மோடி? அவன் 2014 ஆட்சி பொறுப்பினை ஏற்றுகின்ற போது, பாராளுமன்றத்திலே வருகின்ற போது அம்பேத்கருடைய பாதங்களை தொட்டு வணங்கிய அந்த மோடி பிறகு பதவி பிரமாணத்திலே அவன் பேசுகிறான். गुजरात रेलवे स्टेशन में मैं साया सेल्स करता, मैं बाजार में नहीं, मैं छोटे नहीं, मैं झूठ बोलता नहीं. मेरा भाई साया सेल्स करता
गुजरात रेलवे स्टेशन में आओ मैं बड़ेज में नहीं என்று பேசிய மோடி இன்றைக்கு 50 லட்சம் ரூபாய் துணி போடுறாங்க. ஒரு சாதாரண மோடி நாட்டினுடைய விடுதலைக்காக எண்ணற்ற தியாகம் செய்த உயிர் தியாகம் செய்த தாய்களுடைய அந்த உயிர் தியாகத்தினுடைய அடிப்படையில் நாடு விடுதலை பெற்றது. ஆனால் மோடி ஒரு சிறு துளி கூட அவனுடைய சேவை கிடையாது. மோகன் பகவத் யார் அந்த மோகன் பகவத்? நாக்பூரில் இன்றைக்கு RSS என்ற ஒரு இயக்கத்தை நடத்திக் கொண்டிருக்கின்றன அந்த கலவரங்கள். யார் அந்த மோடி? குஜராத்திலே ரயில்வே ஸ்டேஷனில் தீ வைத்தவன் வீர சாகர் யார்? எல்லாம் இந்த நாட்டிலே வெள்ளையில வெளியேறி என்று குரல் கொடுத்திருக்கின்ற நேரத்திலே வெள்ளையனுக்கு வால் பிடித்த அந்த அயோக்கியர்கள் இன்றைக்கு இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அதில் மோடியினுடைய பங்கு என்ன? இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக வித்திட்ட அந்த மோடியினுடைய பங்கு என்ன? ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே இல்லை. நிறைய மாத கர்ப்பிணிகள் எல்லாம் அன்றைக்கு மோடியினுடைய ஆட்சியில் 2002 கோத்ரா ரயில் விபத்திலே அந்த கலவரத்திலே அந்த இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் அவர்கள் கர்ப்பிணியாக இருக்கின்ற பெண்களை எல்லாம் அதனுடைய வயதை அறுத்து அந்த சிசுகளை சாகடித்த அந்த மோடியினுடைய கும்பல் தான் இன்றைக்கு இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்க நான் முடித்து விடுகின்றேன். ஆகவே அன்புக்குரிய பெரியவர்களே, நான் எனக்கு 1 மணி நேரம் தேவைப்படுகிறது. ஆனால் இன்னொரு 5 நிமிடம் எடுத்துக் கொள்கின்றேன் சகோதரி அவர்களுக்கு. ஏனென்றால் இப்படி ஒரு புரட்சிகரமான பெண்மணி பாருங்கள், ஒரு சாதாரணமா இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய கூட்டத்தை சேர்த்திருக்கிறாங்க. பின்னாடி எல்லாம் இளைஞர்களும் சகோதரிகளும் இருக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு அண்ணன் திருமாவர்களுடைய செயல்பாடுகளை ஒன்று சொல்லி நான் முடித்துக் கொள்கின்றேன். அண்ணன் திருமாவர்கள் இன்றைக்கு பானை சின்னத்தை எப்படி வாங்கினார்? அண்ணன் திருமாவர்களை நாடாளுமன்றத்தினுடைய அவருடைய குரல் ஒலிக்கக்கூடாது என்று இன்றைக்கு கண்ணானம் கட்டிக்கொண்டு அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த பானை சின்னத்தை எல்லாருக்கும் கொடுத்துட்டான். ஆனால் பானை சின்னத்தை அவருக்கு கொடுக்காம அவர் சாத்திரிகமான முறையில் அறிவுபூர்வமாக அறிவின் ஜீவியாக இன்றைக்கு பானை சின்னத்தை வாங்கியிருக்கின்றார். 10 லட்சம் பேரை கூட்டினார். திருச்சியில 10 லட்சம் பேரை கூட்டி அந்த கூட்டத்திலே பேசுகிறார். அந்த விடுதலை சிறுத்தைகளுடைய இளம் சிறுத்தைகள் மத்தியிலே உரையாடுகின்றார் அண்ணன் திருமாவர்கள். மோடி ஒரு இன்டர்நேஷனல் பாடு என்று சொன்ன ஒரே ஒரு மனிதன் இந்தியாவிலே அண்ணன் திருமாவர்கள் என்று சொல்லி வாய்ப்பு தந்த சகோதரிக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, வாழ்க அன்னை சோனியா காந்தி, வாழ்க ராகுல் காந்தி, வாழ்க மல்லிகார்ஜுன் கார்கே என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.